அடுத்ததான் நம்ம சிம்மராசி அன்பர்கள். சிம்மராசி நேயர்கள் வந்து ரொம்ப நேர்மையான மனிதர்கள், சட்டுன்னு உள்ளதை கட்டுன்னு சொல்லுவாங்க. சிம்மராசிக்காரவங்க வந்து கோவம் வந்தால் டக்குன்னு தாங்காது, ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருப்பாங்க. அரசாங்க உத்தியோகம், இராணுவம், மிலிட்ரி, போலீஸ் இந்த மாதிரி துறையில் உள்ளவங்க, மேசம், விருச்சிகம், சிம்மத்தில் இருக்கக்கூடியவங்கலாம் இந்த மாதிரி துறையில் இருப்பாங்க. ரெண்டாவது, இந்த சிம்மராசிக்காரவங்களுக்கு வந்து வயிற்று உபாதை இருந்துக்கிட்டே இருக்கும். சிம்மராசிக்காரவங்க பூர நட்சத்திரம், சிம்மம் மகம், சிம்மம் உத்திரம் இப்படி உள்ளவங்க வயிறு தொந்தரவான பிரச்சனைகளை நாட்டு மருந்து மூலயமா ரெடி பண்ணிங்க. நாட்டு மருந்து சித்தா மருத்துவம் மூலயமா ரெடி பண்ணி பேசிடுங்க. நாட்டு மருந்து மூலயமா உங்களுக்கு மருத்துவம் நீங்கள் செஞ்சீங்க. இங்கிலீஷ் மெடிசனோட சித்தா மெடிசன், ஹோமியோபதி உங்களுக்கு கை கொடுக்கும். ரெண்டாவது, நீங்கள் சிம்மராசிக்காரவங்களுக்கு ஆடி மாதம், அதாவது ஆவணி மாதம் கிரக நிலைகள் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாகவே இருக்குது, நல்லா இருக்குது. திடீர்னு இப்போ உங்களுக்கு அஷ்டம சனி நடந்துருக்கு, திடீர்னு பல பிரச்சனைகள்லேருந்து ஒரு விடிவு காலம் வரக்கூடிய நேரம் இந்த மாதம். சார் போன வருஷத்துலேருந்து இந்த பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கான் சார், என்னால் அந்த சொத்தை வாங்க முடியல, அந்த இடத்த காரை வாங்க முடியல, அந்த எக்ஸாம் எழுதுனேன் என்னால் பாஸ் பண்ண முடியல. படிக்கிறவங்க சார், நான் நீட் எக்ஸாம் எழுதுனேன், மெரிட்டில் எக்ஸாம் எழுதுனேன் சார், நான் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுனேன் பாஸ் பண்ண முடியல அப்படின்லாம் நினைக்கிறவங்க இந்த ஆடி மாதமும் ஆவணி மாதமும் உங்களுக்கு ஒரு நல்ல நேரம். நல்லா எழுதுங்க, எல்லாம் உங்களுக்கு கை கொடுக்கும். இவங்களுக்கு செல்ல வேண்டிய ஆலயம் திருச்செங்கோடு அர்த்தநாதீஸ்வரர் ஆலயம். அதாவது நாமக்கல் பக்கத்தில் திருச்செங்கோடு மலை மேலே உள்ள செங்கோட்டு வேலவனை போய் சாமி தரிசனம் பண்ணி கும்பிட்டுட்டு வந்துட்டீங்கன்னா நல்லது. போகிறப்ப 2 பன்னீர் பாட்டில் வாங்கிட்டு போகணும் அந்த கோயிலுக்கு. அங்கே சிவனும் பார்வதியும் சிவம்பு ரூபமாக, அதாவது உருவ குளத்தில், திருமண குளத்தில் இருக்காங்க. அங்கே பெருமாள் சன்னதியும் இருக்குது, சிவனும் இருக்குது. அங்கே வந்து செங்கோட்டு வேலவர் வழக்கு வம்பு, இப்போ இந்த அஷ்டமஜனிக்கு நடக்கக்கூடியவங்க எல்லாருமே வழக்கு வம்பு கஷ்டம் இந்த மாதிரி எல்லாம் இருக்கும். அதனால தான் இந்த கோர்ட்டு கேஸ் உள்ளவங்கலாம் திருச்செங்கோடு போய் அர்த்தநாதீஸ்வரர் வணங்கிட்டு செங்கோட்டு வேலவர் வணங்கிட்டு வந்துட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். சிம்மராசிக்காரவங்க போய் செய்ய வேண்டிய கோயில் வந்து திருச்செங்கோடு அர்த்தநாதீஸ்வரர் கோயில். அது இல்லாமல் அதாவது நாட்டு நாய்க்கு வந்து பசும்பால் ஊற்றணும். உங்கள் வீட்டு பக்கத்தில், உங்கள் ஏரியா பக்கத்தில், மெட்ராஸில் நீங்கள் எங்கே குடியிருக்கீங்களோ நாட்டு நாய், வீட்டில் வளர்க்குற நாய் இல்லை, நாட்டு நாய்களுக்கு பசும்பால், பாக்கெட் பால் ஊற்றக்கூடாது, பசும்பால் நீங்கள் ஊற்றணும். ஊற்றுனீங்கன்னா உங்களுடைய கர்மா கொஞ்சம் கொஞ்சமாக ரெடியூஸ் ஆகி வரும். யாராவது பிராமணர், கோயிலில் பூஜை பண்ணுற பிராமணர் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தயிர் சாதமும் தண்ணி பாட்டிலும் வாங்கி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பான முன்னேற்றத்தையும் அனுகூலத்தையும் தரும். அது இல்லாமல் இந்த ஆடி மாதத்தில் ரொம்ப வாகனத்தில் போகிறது, காரில் போகிறவங்க, இல்லை ரொம்ப பேர் காரில் பிரயாணம் பண்ணுறவங்க நிறைய பேர் சிம்மராசியில் இருக்கிறவங்க, கார் அவங்களுக்கு ஒரு லக்ஸரி வாழ்க்கை பிடிக்கும். ஏன்னா அதில் சிம்மத்தில் பூர நட்சத்திரம் இருக்குது, அவங்களுக்கு ஒரு லக்ஸரி வாழ்க்கை பிடிக்கும். அது யாராக ஒரு ஃப்ரெண்டுக்காரங்க இருந்தால் கூட ஜாலியாக வாப்பா டூர் போய்ட்டு வரணும். ரொம்ப காரில் போகிறப்ப ரொம்ப ஜாக்கிரதையாக போகணும். பைக்கோ காரோ வண்டி வாகனத்தில் போகிறப்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இப்படி செஞ்சிங்கன்னா சிம்மராசிக்கு வந்து எந்தவித தொந்தரவும், ஏன்னா அஷ்டமச்சனி காலகட்டங்கள் நடக்குது, எந்த நேரத்தில் எது வேணாலும் சில தொந்தரவுகள் நடக்கலாம். அதனால தான் சொல்கிறேன், வருஷத்துக்கு ஒரு முறை குலதெய்வத்துக்கு போயிட்டு வாங்க. சிம்மராசிக்காரவங்க கண்டிப்பாக 6 மாதத்துக்கு ஒரு நடையோ வருஷத்துக்கு ஒரு நடை குலதெய்வம் கோயிலில் போய் சாமி கும்பிட்டுவாங்க. இதெல்லாம் உங்களுக்கு அனுகூலமான நேரம், ஏற்றமான நேரத்தை கொடுக்கும். ஸோ சிம்மராசியை பற்றி பயப்பட, எனக்கு கண்டக சனி அஷ்டமச்சனி நடக்குதுன்னு பயப்பட வேண்டியதில்லை. இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தாவே நல்லாயிருக்கும். நான் சொன்ன இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தாவே திருச்செங்கோடு அர்த்தநாதீஸ்வரரை பார்த்து வந்து உங்களுக்கு அற்புதமான பலன், அற்புதமான விஷயங்கள் இந்த வருடம் ஃபுல்லாகவே கை கொடுக்கும். உங்களுக்கு வழக்கு வம்பு, இந்த விபத்து, கண்டம், மரணம் இந்த மாதிரி சம்மந்தமான பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு வரவே வராது. இந்த கோயிலை தரிசனம் பண்ணிட்டு வாங்க. ஸோ சிம்மராசிக்காரவங்களுடைய அனைவரும் சென்று வாழ்த்தி பயனடைய வேண்டுமாறு கேட்டுக்கிறேன். வாழ்த்துக்கள் சார், வாழ்த்துக்கள். ஓகே, கன்னிராசி அன்பர்கள், இந்த ஆடி மாத பலன்கள் எப்படின்னா, கன்னிராசிக்காரவங்களுக்கு வந்து கடகத்துக்கு சூரியன் வந்துடுச்சு, குரு அவங்களுக்கு மிதனத்தில் இருக்குது, சனி வந்து அதே மாதிரி மீனத்தில், ராகு கும்பத்தில், செவ்வாய் வந்து கன்னிராசிக்கு 12, செவ்வாய்க்கு எதுவும் 12 இருக்குது. ஸோ இந்த கன்னிராசி அன்பர்கள் வந்து பெண்களும் சரி ஆண்களும் சரி கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருடமாகவே சில சோதனைகள், அதாவது போன வருஷம் டைமிங் நல்லா இருந்தப்போ அவங்க சில சோதனைகள்லாம் சந்திச்சுட்டு இருக்காங்க. கன்னிராசிக்காரவங்க உடலாலையும் சந்திக்கிறாங்க, மனதாலையும் சந்திக்கிறாங்க. வேலை பொழப்பு கை விட்டுறாங்க. வேலையை வந்து வேலை மாற்றம், இடமாற்றம், ஊர் மாற்றம், உத்தியோக மாற்றம் இப்படிலாம் கிடைச்சிருக்கு. அவங்க அதை பயன்படுத்தாமல் சில பேர் விட்டுருக்காங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, 6ல் சனி இருந்தப்போ அவங்களால ஜெயிக்க முடியல. அதுக்கு காரணம் என்னன்னா, அவங்க ராசியை நோக்கி கேது வந்துக்கிட்டே இருக்குது. துலாம்ல இருந்து வந்துச்சு. என்றைக்குமே ஒரு ராசியை நோக்கி கேது வருதுன்னா அந்த ராசியை வந்து, அதாவது லக்கணத்தையே ராசியை வந்துச்சுன்னா அந்த லக்கணத்தை, அது ஃபோர்ஸை வந்து கொஞ்சம் குறைக்கும், அதாவது உத்வேகம் குறைக்கும்னு சொல்லுவாங்க. அது ஒன்று தான் அந்த கன்னிராசியோட ப்ளஸ் அண்ட் மைனஸு. எப்போ இதுக்கு மேலே போன வருஷம் கொடுக்காததை, அதாவது சனி கன்னிராசிக்கு 6ல் இருந்தால், 6ஆம் இடத்துல சனி இருந்தால் எதிரி ரோகம் வெற்றி, அது மாதிரி அதை கொடுக்காததை
இந்த 7 அதாவது இப்போ கெண்டக சனிலையும் கொடுக்காது, அஷ்டம சனியில் உங்களுக்கு எல்லாம் கொடுத்துரும். பயப்பட வேண்டியதில்லை. கன்னிராசிக்காரவங்களுக்கு அஷ்டம சனி வருது சார், ஐயோ இன்னும் பயமான்னு நினைக்க வேண்டாம். 6, 7ல் கொடுக்காததை 8வதுக்கு வர்ற கன்னிராசிக்கு அஷ்டம சனி வர்றப்ப உங்களுக்கு எல்லாமே கொடுத்துரும். அதுவும் இப்போ வர்ற ஆடி மாத கிரக நிலைகள் வந்து ரொம்பவும் சுமாராக தான் இருக்குது. இந்த கிரக நிலைகள் வந்து உடம்பு ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் பார்த்துக்கணும். பணம் பொருள் கொடுக்கல் வாங்கல் கரெக்டாக வச்சுக்கணும். வேலைக்கு நேரத்தில் பஞ்சுவாலிட்டி நீங்கள் கடைப்பிடிக்கணும். எப்போதுமே இவங்க சிரிச்சுக்கிட்டு கலக்கலன்னு இருக்கக்கூடியவங்க. கன்னிராசிக்காரவங்க வந்து எப்போதுமே கலக்கலன்னு பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கக்கூடியவங்க. அதனால் வந்து இந்த கன்னிராசிக்காரவங்களை பற்றி நம்ம எப்போதும் மகிழ்ச்சியாக இருப்பாங்க, ஜாலியாக இருப்பாங்க, இளமையோடு இருப்பாங்க, அதெல்லாம் உண்டு இவங்களுக்கு. இப்போது 2.5 வருஷ காலமாக அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய மன போராட்டம், தொந்தரவு, உடம்பால் தொந்தரவு, இந்த மாதிரிலாம் நடந்துக்கிட்டு இருக்கு. 2வது, இந்த ஆடி மாதம், ஆடி பெருக்கு, ஆடி மாதம், ஆவணி மாதம் அவருடைய கிரக நிலைகள் வந்து யாருக்காவது ஆப்ரேஷன் நடக்கிற மாதிரி இருந்தாலும், ஏதாவது வயிற்றில் ரொம்ப தொந்தரவாக இருக்கும், இப்போ கூப்பிட்டு பண்ணிக்கிங்க. இப்போ கூப்பிட்டு பண்ணிக்கிங்க. அதே மாதிரி வந்து இந்த ஆடி மாத கிரக நிலைகள் வந்து உங்களுக்கு சரிவர இயங்காட்டியும் நல்ல விதமாக உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது என்னுடைய பிரார்த்தனை. 2வது வந்து இந்த கன்னிராசிக்காரவங்க போக வேண்டிய கோயில் ஆனமலை மாசாணியம்மன். பொள்ளாச்சி பக்கத்தில் உள்ள ஆனமலை மாசாணியம்மன் கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப நல்லது. அந்த கோயிலில் மிளகா தூவி தான், எவ்வளோ மிளகா போட்டாலும் அந்த கோயிலில் வந்து எந்த ஒரு வாடையும் வராது. மாசாணியம்மன் வந்து அம்பாள் வந்து படுத்திருக்கும், எல்லா கோயிலையும் நிற்கும், அமர்ந்திருக்கும், அங்கே படுத்த கோலம். அதனால் அந்த அம்பாளை போய் பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு சுகபோகங்கள், உடம்புல உள்ள வைத்திய செலவுகள், மருத்துவ செலவுகள் இதெல்லாம் குறையும். ஸோ கன்னிராசிக்காரவங்க டேக் கேராக. அது இல்லாமல் உங்கள் ஊர் பக்கத்தில் உள்ளூர், உங்கள் ஊர் வில்லேஜ் சைடு இல்லை உங்கள் ஊர் பக்கத்தில் உள்ள ஊருக்கு குலதெய்வத ஊர்லாம் கிராம தேவதைகள்னு இருக்கும், அங்கே போய் வணங்கிட்டு வாங்க. கிராம தேவதைகள்னால் ஐயனார், முனீஸ்வரன், உங்கள் ஊர் கிராம கோயில்கள், அந்த ஊர் கோயிலுக்கு போனால் சாமி கூப்பிட்டு மறக்காமல் வாங்க. மேலும் மேலும் இந்த வளர்ச்சியை உண்டு பண்ணோம், ரொம்ப நல்லாயிருக்கும். இடமாற்றம், ஊர் மாற்றம், வேலைகள் கிடைச்சதுன்னா மாறிங்க. அது இல்லாமல் கணவனாக இருந்தால் மனைவி, மனைவனாக இருந்தால் கனவி, ஹெல்த் விஷயத்தில் பார்த்துங்க. யாருக்காவது ஒருத்தருக்கு மனைவி கன்னிராசி, 2 பேருமே கன்னிராசியாக இருந்தாலும் ஹெல்த் விஷயத்தில் பார்த்துங்க. யாருக்காவது ஒருத்தருக்கு ஆப்ரேஷன் நடக்கும், மருத்துவ செலவுகள் நடக்கும், இந்த மாதிரிலாம் உண்டு. அதனால் கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து செல்ல வேண்டிய ஆலயம் வந்து ஆனமலை மாசாணியம்மன் கோயில். ஸோ அனைவரும் இந்த கோயிலுக்கு சென்று வழிபட்டு வருமாறு கேட்டுக்கொள்கிறேன். அதே மாதிரி வந்து கிராம தேவதைகளையும், அதாவது ஐயனார், முனீஸ்வரன், கிராம தேவதைகளும் போய் வணங்கி வருமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஓகே சார், மிக்க மகிழ்ச்சி. அதுக்கு அடுத்த ராசியாக துளாராசி. கன்னிராசி முடிஞ்சு துளாராசி. இவங்க வந்து சார் நல்ல ஷார்ப்பான மைண்டு, நல்லா கவர்ச்சியான ஒரு துளாராசி. வந்து எல்லாத்துக்கும் சிரிப்பாக இருப்பார். துளாராசியில் வந்து விசாக நட்சத்திரம், அதே மாதிரி சித்திரை நட்சத்திரம், அது மாதிரி வந்து சுவாதி நட்சத்திரம். இந்த சுவாதி நட்சத்திரம் மகாலட்சுமியோட நட்சத்திரம். அதனால இவங்க ரொம்ப இனிப்பு சுவையை விரும்பி சாப்பிடுவாங்க. 2வது இவங்க ஜாலியாக சொகுசாக இருக்கணும், அதாவது எந்த விதமாக ஆடம்பரமாக இருக்கணும் அப்படின்னு ஒரு துளாராசிக்காரவங்க எந்த ஒரு விஷயத்தையும் வந்து எடை போட்டு கண்டுபிடிச்சிடுவாங்க. என்ன, யார் வந்திருக்கா, எதுக்கு வந்திருக்கோம், என்ன நோக்கத்துக்காக ஒருத்தவங்க வந்திருக்காங்க, இந்த வேலை செஞ்சால் இவ்வளோ தான் பலன், இந்த வேலை செஞ்சால் இவ்வளோ தான் பலன். பிஸ்னஸ் மேன்கள், இதில் வந்து நிறைய பிஸ்னஸ் மேன்கள் வந்து இந்த வேலையில் இருக்காங்க. பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்க, வெளிநாடு போகிறவங்க, அதே மாதிரி பேங்கில் கணக்கு வழக்கு பார்க்குறவங்களாம் இந்த துறையில் நிறைய துளாராசிக்காரவங்களாம் இருக்காங்க. 2வது பெண்கள் வந்து ஆடை, அதாவது பியூட்டிஷியன், அழகு துறையில் இருக்கிறவங்க துளாராசிக்காரவங்களாம் இருக்காங்க. பெண்கள் வந்து பியூட்டிஷியன் துறையில், அழகு துறையில் இருக்கிறவங்களாம் துலா லக்கணத்தில் இருப்பாங்க. அதே மாதிரி இந்த பேங்கு சம்மந்தமான வேலை, ஐடி ஃபீல்டு சம்மந்தமான வேலையிலையும் பெண்கள் நிறையா இருப்பாங்க. ஸோ இந்த வேலைகள் இவங்களுக்கு இந்த ஆடி மாத பலன்களும் இந்த வருட பலன்களும் எப்படி இருக்குன்னா நல்லா இருக்குது. துளாராசி பொருங்கள் கிட்டத்தட்ட ஒரு 7-8, அதாவது 2019, 2020லேருந்தே சரியில்லாமல் இருந்தவங்க இப்போ தான் அவங்களுக்கு ரெக்கவர் கிடைச்சிருக்கு. துளாராசிக்காரவங்களுக்கு 21, 22 வரைக்கும் இல்லை, 23, 24, 25 இப்போ தான் அவங்க ஒரு 2 வருஷமாக 3 வருஷமாக ரெக்கவர் ஆகி வந்துட்டு இருக்காங்க. இந்த வருஷமும் உங்களுக்கு ஓகே, எந்த தொந்தரவும் இல்லை. வருகின்ற வருஷமும் 2026 உங்களுக்கு எந்த தொந்தரவும் இல்லை, நல்லா இருக்குது. துளாராசியை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு இதுவும் நீங்கள் நினைக்க வேண்டியதில்லை, சூப்பராக இருக்குது. சனி வந்து உங்களுக்கு 7க்கு வந்தால் தான் தொந்தரவு. அடுத்தது மீனத்துலேருந்து சனி இன்னும் ஒரு 2.5 வருஷம் கழிச்சு மேசராசிக்கு வர்றப்ப, அப்படி வர்றப்ப தான் உங்களுக்கு தொந்தரவு. இன்ன வரைக்கும் உங்களுக்கு எந்த இதுவும் இல்லை. வீடு கட்டி குடி போகணும், கார் வாங்குறது எல்லாமே நீங்கள் வாங்கலாம். மங்கள நிகழ்ச்சி, சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் உண்டாகும். அனைத்தும் உங்களுக்கு கை கொடுக்க வந்து நீங்கள் துளாராசிக்காரவங்களுக்கு போக வேண்டிய கோயில் எட்டுக்குடி முருகன் கோயில். நாகப்பட்டினம் பக்கத்தில் எட்டுக்குடி முருகன் கோயில்னு இருக்குது. அந்த கோயிலுக்கு போயிட்டு வரலாம். இல்லை திருவாரூர் பக்கத்தில் எண்கண் முருகன் கோயில்னு இருக்குது. கண்ணு தெரியாமல் செலவு செஞ்ச ஊர் அந்த ஊர். முருகனுக்கே செலவு அடித்த ஊர் கண்ணு தெரியாமல்.
திருவாரூர் பக்கத்தில் எங்கன் முருகன் கோயில் போய் சாமி கும்பிட்டுட்டு வரலாம். அது மாதிரி எட்டுக்குடி முருகனை வணங்கிட்டு வந்தாங்கன்னா ரொம்ப நல்லது. வெளியூர் வெளிநாட்டில் உள்ளவங்க, வெளிநாடு வெளியூரில் உள்ளவங்க மறக்காமல் அமாவாசை அல்லது பௌர்ணமி 2 தினத்துக்கு அசைவம் சாப்பிட வேண்டாம். அமாவாசை அல்லது பௌர்ணமி 2 தினத்துக்கும் அசைவம் சாப்பிடாமல் தவிர்ப்பது நல்லது. காலண்டரை பார்த்துங்க, உங்கள் காலண்டரில் போட்டிருக்கோம் என்னைக்கு அமாவாசை என்னைக்கு பௌர்ணமின்னு. அன்னைக்கு அசைவம் சாப்பிடாம இருந்தீங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லது. உங்களை வாழ்க்கையில் ஏற்றமும் அனுகூலமும் உண்டாகும். ஓகே சார்.